ஏப்பா சண்முகம், என்னை அவசரமாக வர சொல்லியிருந்தியாமே, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஆளே ஒரு மாதிரியாகவே இருக்கேன். அட அதெல்லாம் ஒன்றும் இல்லையாப்பா, என்னத்த சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழையும் இல்லை, பூமியெல்லாம் காஞ்சு போய் கிடக்குது. 2 பிள்ளைகளும் எப்படித்தான் கரை சேர்த்துறதுன்னே தெரியல. சின்ன பிள்ளை 8வது படிச்சுட்டு இருக்கிறா, பெரிய பொண்ணு 12வது வரைக்கும் படிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கிறா. எப்படித்தான் கரை சேர்த்துவன்னே தெரியல. ஏப்பா சண்முகம், இதுக்காகவே இவ்வளோ கவலைப்படுற? ஆமாம், என் பொண்ணை நேற்று சந்தையில் பார்த்தியாமா? ஆமாம், நேற்று பார்த்த மாதிரி இருக்கிறா. நெடுநெடுன்னு வளர்ந்துட்டா, ரொம்ப சந்தோஷமாகவும் தெளிவாகவும் இருக்கா. அட இத்தனைக்கும் காரணம் அந்த ஆக்ஷன் எக்ஸ் மில்லு தானப்பா. ஆக்ஷன் எக்ஸ் மில்லா? என்னப்பா சொல்கிற, கொஞ்சம் புரியும்படியா சொல்லப்பா. என் பொண்ணு +2 முடிச்சுட்டு ஆக்ஷன் எக்ஸ் மில்லில் தான்ப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறா. அது எங்கப்பா இருக்குது? அதான்ப்பா தலைவாசல் பக்கத்தில் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி மெயின் ரோட்டில் ராசி டெக்ஸ் இருந்துச்சுல்ல, ஆமாம், அதைத்தான் ஆக்ஷன் டெக்ஸ்ன்னு பேரை மாற்றி வச்சுருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாப்பா, அங்கே தானே என் பொண்ணு வேலை பார்க்குறா. நல்ல சம்பளம், காட்டு வேலை மாதிரி இல்லாமல் குழு குழுன்னு வேலை பார்க்குறா. அங்கேயே ஃப்ரீயாக டிகிரியும் சொல்லி கொடுக்குறாங்க, ஹாஸ்டல் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல சாப்பாடு வேற. ஹாஸ்டல்லையா? உன் பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கியா வேலை பார்க்குது? ஏப்பா அப்படி கேட்குற? இல்லை, வயசு பிள்ளைகளை எப்படியப்பா ஹாஸ்டல்ல தங்க வைக்கிறது? நீ எந்த காலத்துலப்பா இருக்கிற? இங்கே பாரு, அந்த ஹாஸ்டலில் வேலை பார்க்குற வார்டனு, செக்யூரிட்டி எல்லாமே லேடிஸ் தான். அது மட்டும் இல்லை, கூட நிறைய பொண்ணுங்க வேற வேலை பார்க்குறாங்க. என் பொண்ணு டிகிரி படிக்கிறா இல்லையா, அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வர டீச்சர் கூட லேடி டீச்சர் தானே, பார்த்துக்கோயேன். ஓ, ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கும் போல இருக்குது. ஆமா, இந்த சாப்பாடால் எப்படி? இங்க பாருப்பா, எல்லாமே ஆர்கானிக் சமையல் தான். மில்லுக்குள்ளேயே விளையிற காய்கறிக, தரமான மளிகை பொருளை வச்சு தானே சமையலே செய்யறாங்க. 10ஆவதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை சிக்கன முட்டையும் வேற கொடுக்குறாங்க. தண்ணி கஷ்டமே இல்லப்பா. வயசு பொண்ணுகளுக்கு தேவையான காய்கறிகளும் கீரையும் நிறைய கொடுக்குறாங்க. எல்லாம் சரியப்பா, பொண்ணுகளுக்கு உடம்பு சரியில்லைனா நீ ஏன கவலைப்படுற? அங்க 24 மணி நேரம் தங்கி இருக்கிற மாதிரி லேடி நர்ஸுங்க இருக்கிறாங்க. 10ஆவதுக்கு வாரத்துக்கு 2 தடவை லேடி டாக்டருக்கு வந்து செக்அப் பண்ணிட்டு போறாங்க. ரொம்ப அவசரம் வச்சுக்கோயேன், காரு வச்சு பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு வேற கூட்டிட்டு போறாங்க. வேலை டைம் எல்லாம் எப்படி? வேலை முடிஞ்ச எல்லாம் என்ன செய்யறாங்க? வேலை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான், சரிங்களா? அது மட்டும் இல்லாம மீதி நேரத்துல விளையாடுறாங்க, டிவி பாக்குறாங்க, புஸ்தகம் படிக்கிறாங்க, எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்கண்ணா. இந்த லீவ் எல்லாம் எப்படி? நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம்னா முதல்ல உடனே சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா உடனே அவங்க லீவ் கொடுத்துட்றாங்க. என் பொண்ணை சந்தையில பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, சொந்தத்துல ஒரு கல்யாணம், அதுக்காகத்தான் லீவ் போட்டு வந்திருக்கிறான். இந்த தீபாவளி பொங்கல் இதெல்லாம் எப்படி? தீபாவளி பொங்கல் மட்டும் இல்லைண்ணா, எந்த ஒரு விசேஷம்னாலும் சரி, மில்லில் ஹாஸ்டல்ல வேலை செய்யற எல்லா பொண்ணுகளும் சேர்ந்து தான் பண்றாங்க. கம்பெனி செலவுலயே எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏகப்பட்ட விளையாட்டு போட்டிக்கு வேற வைக்கிறாங்க, கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க, பட்டாசு கிட்டாசு எல்லாம் அவங்க செலவுலயே வாங்கி கொடுக்குறாங்க. மொத்தத்துல வீட்டுக்கு வரலாங்கிற எண்ணமே இருக்காதுண்ணா. ஆமா, இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற போது நம்ம கூட எப்படி பேசுவாங்க? ஒரு அவசரம்னா எப்படி பேசுவாங்க? அண்ணா, அங்கேயே போன் வசதி இருக்குல்ல, ஏதாவதுன்னா அவங்கள நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க. நாமளே எந்நேரம் வேணாலும் நம்ம பொண்ணுகிட்ட கூப்பிட்டு பேசிக்கலாம்ண்ணா. அண்ணா, என் பொண்ணு அங்க போன முன்னாடிதான் நல்லா இருக்குதுண்ணா என் குடும்பம். அதே போல நீங்களும் அனுப்புனீங்கன்னா உங்க பொண்ணு மட்டும் இல்லைண்ணா, நாமளும் சந்தோஷமா இருப்போம். தைரியமா அனுப்பலாம்ண்ணா. நீ சொல்றதையெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கும் போல இருக்குது. அண்ணா, இந்தாங்க இந்த வீடியோ பாருங்க. ஆக மொத்தத்துல வேலையும் பார்த்துக்கலாம், படிக்கவும் செஞ்சுக்கலாம், சந்தோஷமாவும் இருந்துக்கலாம். அண்ணா, என் பெரிய பொண்ணு அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே டிகிரியும் முடிச்சு இப்போ அதே மில்ல சூப்பர்வைசராக வேலை பார்க்குறாண்ணா. இப்போ அவளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். என் சின்ன பொண்ணு +2 முடிச்சுட்டு இப்போ அவளே அங்கேயே வேலைக்கு சேர்த்து விட்டுனேன்ல. என் பொண்ணையுமே அந்த மில்லிலேயே சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் என்னப்பா பண்ணணும்? அண்ணா, அந்த மில்லு மேனேஜரோட ஃபோன் நம்பர் நான் தர்றேன். 99 44
96 57 86. நீங்க அந்த மேனேஜர் கிட்ட போன் போட்டு பேசுங்க. உங்க பொண்ணு அந்த மில்லு கூட்டிட்டு போறப்ப சொல்லுங்க, நானே கூட வர்றேன். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா இருப்பீங்க. நம்பி அனுப்புங்க. நம்ம பொண்ணு நல்லா இருப்பாண்ணா.